Loving Heavenly Father, thank you, precious Lord, for this great time you have given us, Father. Um, you have called us, Father. There is a reason for this, there's a purpose for this. Whatever we are learning, Father, may it remain in our hearts, in our minds, work within us, change us, mold us, make us better Christians, Father, so that we will love you and serve you better and worship you more and more, Father, with meaning and understanding. Lord, as we look at all the promises you have given on the Messiah, all the covenants you have built it upon, Lord, we are just humbled, Father, to realize that we are on earth for a very, very short time, and yet you want to talk to us. You want to explain our purpose to us. You want us to understand who you are. Lord, thank you for that. Thank you for your word. Thank you for Bible, Father, and help us to understand more and more. In Jesus' wonderful name I ask. Amen. Right. நம்ம படிக்கிற சீரீஸ் வந்து கவனன்ட் கீப்பிங் காட், ரைட்? ஸோ என்ன கவனன்ட் அவர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எல்லா காலத்து மனுஷரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்ற ரீசன், ரைட்? ஸோ அப்படி யோசிச்சு பார்த்தா இட்ஸ் நம்ம பர்சனல் ஏர்த்லி லைஃப்பை தாண்டின விஷயங்கள் தான் ஷுவராக காட் இஸ் கோயிங் டு டெல். இல்லை, இப்போ நம்ம காலத்துக்கு மட்டும் உரியது அப்படின்ற ஒரு பைபிளில் அப்படி இருக்காது. ஸோ ஃப்ரம் ஆடம்லேருந்து வாழ்ந்த எல்லாருக்கும் சூட்டபிள் கவனன்ஸ் அண்ட் ப்ராமிசஸ் தான் அவர் கொடுத்துட்டு வந்துட்டே இருக்கிறாரு. ஸோ இட் இஸ் நாட் ஒன்லி சும்மா கவனன்ட் நம்ம வாழ்க்கையில் ஆர் இஸ்ரவேல் ராஜாவை பற்றியோ அந்த மாதிரி மட்டும் இல்லை. அந்ததும் இருக்குது கொஞ்சம். பட் மோர் இம்பார்ட்டண்ட் வந்து அவர் தன்னுடைய சன்னை பற்றி நம்மளை மீட்டு எடுத்து நம்மளும் காடும் ஒன்றா இருக்கிறதுக்கு வழி உண்டாக்குற தன்னுடைய சன்னை பற்றி தான் மோர் அண்ட் மோர் கட்டாயமாக அதுதான் இருக்கும் இல்லையா? அண்ட் அதே மாதிரி தான் பைபிள் ஃபுல்லாக அவருடைய மெசையானிக் ப்ராஃபஸீஸ் அண்ட் கவனன்ஸ் ஆர் அமேசிங். ஸோ நம்ம அதுதான் ஜெனிசிஸ்லேருந்து வெவ்வேறு புக்ஸில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டே வந்துட்ருக்கோம், ரைட்? ஸோ இன்றைக்கி வந்து ஐ தாட் ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலாக நம்ம ஐசாயா படிக்கும் போது படித்தது தான் நம்ம அந்த ரீகேப் செஷன். ஸோ இன்றைக்கி ஐ தாட் ஐ வில் டூ தேட் அ லிட்டில் பிட். ஸோ நம்ம என்ன ரூட்டில் வந்தோம் அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்ப்போம். ஓகே, ஸோ நம்ம ரைட் நவ் டேனியல் புக் ப்ராஃபஸி பார்த்துட்ருக்கோம். இந்த 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 புக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே ஸ்பெஷல். ஏன்னா எண்ட் டைம்ஸ் வரைக்கும் நாட் ஜஸ்ட் ஜீசஸ் அஸ் அ கிங், அது வரைக்கும் தான் இது வரைக்கும் நம்ம ப்ராஃபஸின்னு பார்த்துருப்போம். இது அதையும் தாண்டி இருக்கிற டைம்ஸில் உள்ள என்ன நடக்கும்ன்ற காரியங்களையும் டேனியல் புக்கில் இருக்குது. அதனால நம்ம கிறிஸ்டியன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஜூஸுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த விஷயம். இந்த டேனியல் புக்கில் இருக்கிற ப்ராஃபஸிஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். செக்குலர் கண்ணால் பார்த்தா இந்த ப்ராஃபஸிஸ் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். இட் இஸ் ஸோ நாட் பாசிபிள் தட் மற்ற அவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, டேனியல் இந்த டைமில் எழுதியிருக்கவே முடியாது. எனக்கு அவ்வளோ அவ்வளோ கிளியர் ப்ராஃபஸி எல்லாம் இது ஹிஸ்ட்ரி மாதிரி தான் எழுதியிருக்க முடியுமே ஒழிய ப்ராஃபஸியாக நடக்கிறதுக்கு முன்னால் எழுதியிருக்க முடியாதுன்ற அளவுக்கு தே ஆர் ஸோ கன்ஃபியூஸ்ட். ஆனால் இட் இஸ் 100% முன்னாலேயே எழுதின புக்கு. அதை டிரான்ஸ்லேட் பண்ணி க்ரீக்கில் வேற இருக்குது, ரைட்டா? காரியங்கள் அதில் எழுதியிருக்க காரியங்கள் நடக்கிறதுக்கு முன்னால் க்ரீக்கில் டிரான்ஸ்லேட் பண்ணியும் இந்த புக்கு இருக்குது. அப்போ இதெல்லாம் நம்ம ஒன்றுமே யாருமே ஆர்கியூ பண்ண முடியாத அமேசிங் புக் டேனியல் புக். ஓகே, ஸோ இந்த புக்கு வந்து ஹீப்ரூவில் எழுதப்பட்டது டேனியல் காலத்தில் 500 years பிஃபோர் ஃபர்ஸ்ட் கம்மிங் ஆஃப் ஜீசஸ். 300 years பிஃபோர் ஃபர்ஸ்ட் கம்மிங் ஆஃப் ஜீசஸ் ஹோல் பைபிளில் இருக்க எல்லா புக்ஸுமே டிரான்ஸ்லேட்டட். ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் ஃபுல்லாக டிரான்ஸ்லேட்டட் இன்டு க்ரீக். ஓகே, மோர் காமன் லாங்குவேஜ், இங்கிலீஷ் மாதிரி அந்த காலத்தில் ரொம்ப பாப்புலராக இருந்த லாங்குவேஜ் க்ரீக்.
அதனால தான் நியூ டெஸ்ட்மெண்ட் ஆத்தர்ஸ் எல்லாருமே க்ரீக்கில் தான் எழுதுகிறாங்க பைபிளை இல்லையா? அவங்க எழுதின பால் எழுதின லெட்டர், மார்க் எழுதினது, மேத்யூ எல்லாம் க்ரீக்கில் தான் இருக்குது, நாட் இன் ஹீப்ரூ, ரைட்? ஸோ ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் ஆல்ரெடி டிரான்ஸ்லேட்டட். அப்போ டேனியல் எழுதின ஒரிஜினல் புக்கும் இருக்குது, அதை டிரான்ஸ்லேட் பண்ணி வேறு லாங்குவேஜில் அதுவும் இருக்குது. ஸோ இதெல்லாம் ப்ராஃபஸி இல்லைன்னு யாராலையும் சொல்லவே முடியாது. நமக்கு more importance, forget the scholars. Jesus quotes Daniel. He calls Daniel a prophet. End times பேசும்போது டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது he talks about டேனியல் எழுதியிருக்க பைபிள் போர்ஷன், ரைட்? ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப பக்கா ப்ரூஃப் ஃபார் அஸ். ஏன்னா ஜீசஸ் டாக்ஸ் அபவுட் இட், நமக்கு அதுக்கு மேலே ப்ரூஃபே தேவையில்லை, ரைட்? அதனால் நம்ம இப்போ புக் ஆஃப் டேனியலை நம்ம இப்போ படிக்கலை, ரொம்ப படிக்கல, நம்ம மெசையானிக் ப்ராஃபஸீஸ்ன்ற ஆங்கிளில் படிச்சுட்டு போகிறோம். இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க, புக்கு படிங்க, இட்ஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். நான் இந்த புக்கில் வந்து 12 சாப்டர்ஸ், 6 and 6 பிரிக்கலான்னு பார்த்தோம் லாஸ்ட் டைம். ஃபஸ்ட்டு 6 சாப்டர்ஸ் நிறைய ஸ்டோரிஸாக இருக்கும், எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச ஸ்டோரிஸ் இருக்கும். லேட்டர் ஹாஃப், செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாக ப்ராஃபஸீஸாக இருக்குது. அதில் அப்பார்ட் ஃப்ரம் இந்த 7 to 12, சாப்டர் 2லேயும் ஒரு ப்ராஃபஸி இருக்கு இல்லையா, அந்த ஸ்டாச்சு ப்ராஃபஸி. அதனால் அதுவும் இட் டாக்ஸ் அபவுட் வெவ்வேறு ரூலர்ஸ், வெவ்வேறு கிங்டம்ஸ். அதனால அதுவும் ப்ராஃபட், அந்த ப்ராஃபஸியும் நான் இந்த லிஸ்ட்டில் எழுதியிருக்கேன். இப்போ நான் க்ரீனில் நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறது சாப்டர் 2ல் இருக்கிற நெபுகத்நேசருடைய ஸ்டாச்சு ட்ரீம். அதுக்கப்புறம் டேனியலுக்கு காட் கொடுத்து ஏஞ்சல்ஸ் வழியாக, ஏஞ்சல் கேப்ரியல் வழியாக எக்ஸ்பிளைன் பண்ண விஷன்ஸ் நிறையா. அந்த விஷன் தான் அந்த 4 beasts, சாப்டர் 7. சாப்டர் 8ல் ரேம் அண்ட் கோட் இருக்கும். பட் அதில் என்ன விசேஷம்னா, நெபுகத்நேசர் பார்த்த ஸ்டாச்சுவில் இருந்த அதே கிங்டம்ஸ் தான் சாப்டர் 7ல் காட் டேனியலுக்கு கொடுக்குற நாளும். அந்த லாஸ்ட் பாதம் தான் இருக்காது, பட் மற்றது நாளும் இருக்கும். ஓகே, 8th சாப்டரில் இந்த நடுவில் இருக்கிற பர்ஷியாவும் க்ரீஸும் இருக்கும். ஸோ அந்த 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 எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஐம் கண்டினியூயிங் டு சாப்டர் 10. க்ரீனில் இருக்கிறதெல்லாம் பாருங்கள், பர்ஷியா அண்ட் க்ரீஸ், இதே தான். இதை பற்றி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ். 11 வந்து நார்த் அண்ட் சவுத்துன்னு ஜென்ரலாக போட்டிருக்கோம், கண்ட்ரி பேர் போடாமல் எழுதியிருக்கோம், விச் இஸ் ஃபென்டாஸ்டிக். ஏன்னாக்கா திஸ் இஸ் டாக்கிங் அபவுட் எண்ட் டைம், ஆர்மகெடன் வார், ரெவலேஷன் சாப்டர் 19, அந்த காலகட்டத்தில் இருக்கிற காரியங்களை பற்றி எழுதுனது மாதிரி இருக்கும், பாஸ்ட் கிடையாது இது. இப்போ நான் இப்போ பிக்சரில் போட்டிருக்க இந்த 4 இந்த ஸ்டாச்சு வெவ்வேறு கிங்டம். என்னெல்லாம் கிங்டம்? பேபிலோன், நெபுகத்நேசர் ரூல் பண்ணுறார் இல்லையா, பேபிலோன் கிங்டம். அதுக்கப்புறம் பர்ஷியன் கிங்டம். அதுக்கப்புறம் க்ரீஸ் இல்லை க்ரீக் கிங்டம். அதுக்கப்புறம் அயன், ரோமன்ஸ். அதுக்கு பாதம் தான் அந்த மண்ணும் அயனும் கலந்த ஒரு போர்ஷன், ரைட்? ஸோ அதுதான் அந்த டிஸ்இன்டிகிரேட்டான ரோமன் எம்பையர். அது ஒரு வித்தியாசமான ஒரு எம்பையர்னு நம்ம ரொம்ப படித்தோம் லாஸ்ட் டைம், ரைட்? அதை விட்டு அந்த பாதத்தை மட்டும் விட்டிங்கன்னா 4 கிங்டம், கரெக்ட் இல்லை? அந்த 4 கிங்டம்ஸை தான் சாப்டர் 7ல் காட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது லயன் மாதிரி, பேர் மாதிரி, லெப்பர்ட் மாதிரி, ட்ராகன் மாதிரின்னு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் சாப்டர் 8ல் பார்க்குறது ஒரு ரேம் மாட்டமும் ஒரு கோட் மாதிரியும் பர்ஷியாவையும் க்ரீஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். 8லேயும் 10லேயும் வரும், அதே தான், வெரி சிமிலர். ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இதெல்லாம் வெவ்வேறு கிங்டம், வேறு கிங்டம்ஸை பற்றி எழுதப்பட்டிருக்கு பைபிளில், ரைட்? இஸ்ரேலுடைய காட், இஸ்ரேலுடைய லாங்குவேஜில் வேறு கிங்டம், வேறு கிங்டம்ஸை பற்றி எழுதின ஒரு புக்கு வந்து டேனியலுடைய புக்கு. எங்கெல்லாம் கொஞ்சம் வேறு கண்ட்ரிக்காரங்களை பற்றி எழுதப்பட்டிருக்கோ அதெல்லாம் அரமாயிக்கில் வேறு இருக்கும், அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஜென்டைல் உலகத்துக்கு விளங்குற மாதிரி அரமாயிக்கில் எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி அதுவும் ஒரு பெரிய ஸ்பெஷல் பாயிண்ட்டாக பேசப்பட்டிருக்கும், ரைட்? ஓகே, எல்லோவில் இருக்கிறது வேணால் மோர் டுவர்ட்ஸ் எண்டு டைம்ஸை பற்றி இல்லாமல் ஜீசஸை பற்றி கூட கொஞ்சம் டீட்டெயில்ஸாக இருக்கும். பட் இட் இஸ் மோஸ்ட்லி அபவுட் எண்ட் டைம்ஸ். நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஹவவர், பிஃபோர் ஐ என்டர் இன் டு திஸ், I wanted to talk about
இந்த டைம்ஸ் ஆஃப் த ஜென்டைல்ஸ் தான் க்ளோஸ் பண்ணோம். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஹைலைட் தட். எவ்வளோ எவ்வளோ சாப்டர்ஸ் மற்ற நேஷன்ஸ் பற்றி இருக்கிறதுனால ப்ளீஸ் அதை ஒரு மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இஸ்ரேவேல் ஒரு தனி கண்ட்ரி, அவங்களுடைய எனிமீஸாக வந்தவங்க தான் அவங்கள ஆண்ட மக்கள் இல்லையா, அவங்களோட லிங்க் அந்த லிங்க் தான். ஸோ அசிரியா, பேபிலோன், பர்ஷியா, கிரீஸ், ரோமன், திஸ் இஸ் த ஸ்டாச்சு. திஸ் இஸ் த சாப்டர் 7 and 8 and 11 இல்லையா, அதே தான். டில் ஆன்டி கிரைஸ்ட் டேனியல் கிட்ட காட் ஷேர் பண்ணியிருக்காரு என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு. அப்போது என்ன அர்த்தம்? ஒவ்வொரு கமாக்கு நிறைய 1000 வருஷம் போயிடும். நமக்கு அதுதான் டைம் தான் கணக்கு தெரியாது டேனியலுக்கு. ஆனால் இதெல்லாம் நடக்க போகுதுன்றது தெரியும். ஒன்னொன்றுத்துக்கும் இடையில எவ்வளோ நாள் எடுக்கும்ன்றது தெரியாது. ஓகே, தேட் இஸ் ஆல்வேஸ் அ மிஸ்ட்ரி. இப்போ ரெவலேஷன் புக்கு படிச்சிங்கனாலும் சீக்வன்ஸ் இதுன்னு வேணால் விளங்கும். இதுக்கப்புறம் இது நடக்கும், இதுக்கப்புறம் இது நடக்கும், சீக்வன்ஸ் தெரியும். அது 1000 வருஷம் கழித்து நடக்குமா, சில மாதத்தில் நடக்குமா, ஹவர்ஸில் நடக்குமா தெரியாது. யூ கெட் மீ இல்லையா? இதுக்கு ஒரு நம்ம பாஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னாக்கா, ஜீசஸ் வந்தார், ஹோலி ஸ்பிரிட் வர்றதுக்கும் எவ்வளோ டைம் டிஃப்ரென்ஸ் இருந்தது? 33 இயர்ஸ் தான் இல்லையா? ஸோ ஜீசஸ் வல்லத்துலேருந்து போய் நான் அனுப்புகிறேன்னு சொன்னார். எத்தனை நாள் அனுப்புனாரு? 10 days. ஸோ அந்த அந்த டைம் கணக்கு தான் நமக்கு தெரியாது. மெசையா வருவாருன்னு ஆடம்கிட்ட சொல்லி மெசையா வர்றதுக்கு 4000 வருஷம் ஆச்சு. ஸோ அந்த டைம் இட் இஸ் ஆல்வேஸ் அ மிஸ்ட்ரி ஃபார் அஸ். நமக்கு இன்றைக்கும் ரெவலேஷன்லேயும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்கும்ன்றது நமக்கு இன்னும் தெரியாது. ஸோ சம்திங் லைக் தட். இப்போ நமக்கு கொஞ்சம் பாஸ்ட் கொஞ்சம் ஃப்யூச்சர் டேனியலில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு தெரியும், ஓ இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, ஆனால் எப்போ ஆன்டி கிரைஸ்ட் வருவாங்கன்றது நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ அந்த 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 டைம் டிஃப்ரென்ஸ் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஜீசஸ் ஆன்டி கிரைஸ்ட்டை ஒழிக்கிறது வரையும் அந்த ஈவெண்ட்ஸ் பற்றி எக்கச்சக்கமாக இருக்கும். எது டைம்ஸ் ஆஃப் த ஜென்டைல்ஸ்? இஸ்ரேலுடைய அவங்க மெயினாக சென்டராக, அதுவும் இல்லை, கரெக்ட் இல்லை, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தப்பு, வெயிட். மற்ற கண்ட்ரீஸை பற்றி பைபிளில் எழுதப்பட்ட காரியங்கள் இல்லையா, அசிரியாவை எழுப்பி ஒன்று அடிப்பேன் தான் காட் சொல்வார். ஸோ ஹீ இஸ் இன் சார்ஜ் ஆஃப் அசிரியா ஆல்சோ. அது பேட் கிங் தான், ஆனால் எழுப்புறாரு இல்லை, ரைட்? ஸோ அசிரியா டைம்லேருந்து ஆன்டி கிரைஸ்ட் வரைக்கும் ஒரு டைம் பீரியட். அது ஒரு வித்தியாசமான ஒரு டைம் பீரியட், ரைட்? அதுக்கு அடியில் இஸ்ரேவேலும் இருக்கும், சர்ச்சும் அதுக்கு அந்த டைம் பீரியடில் நடக்குது. ஸோ அந்த டைம் பீரியடை பற்றி நிறையா இருக்குது டேனியல் புக்கில். ஓகே, ஆல்ரைட். ஓகே, ஸோ நம்ம ஹிஸ்டாரிக்கல் டைம் லைனில் நம்ம உலக ஆரம்பத்துலேருந்து கால டைம் பார்த்துட்டே வந்தோன்னா நம்ம இந்த மேப் நிறைய தடவை பார்த்துட்டோம். ஸோ நான் ஐம் ட்ரைங் டு மேக் இட் ஷார்ட். மை ஃபோக்கஸ் இஸ் லிட்டில் டிஃப்ரெண்ட் டுடே. ஸோ ஆடம்கிட்ட ப்ராமிஸ் பண்ணி என்னன்ட்டு சேட்டனை டிஸ்ட்ராய் பண்ணுற ஒருத்தரை நான் அனுப்புகிறேன் உங்களுக்கு, அது ஸ்திரீயின் வித்தாக இருக்கும்னு சொல்லி ஒரு ப்ராமிஸ் ஒன்று காட் கொடுக்குறாரு ஆடம் கிட்ட. ஸோ வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நோவா காலத்தில் நோவா உன்னை காப்பாற்றுறேன், உன் குடும்பத்து வழியாக அந்த மெசையா வருவார் இல்லையா, அந்த ஸ்திரீயின் வித்து உன் ஃபேமிலி உன்னை வச்சு ஐ கண்டினியூ தட் கவர்னன்ட்னு சொல்லி நோவாவை பிக் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஒரு 1000 வருஷத்துக்கு அப்புறம் ஏப்ரஹாம்கிட்ட சொல்கிறாரு, நீ தனியாக வா, உன் மூலம்தான் அந்த கவர்னன்ட் முடியணும். ஸோ ஐம் கோயிங் டு யூஸ் யூ டு கம்ப்ளீட் தட் கவர்னன்ட்னு சொல்லி ஏப்ரஹாமை கூப்பிடுறாரு தனியாக. ஸோ பிரித்து எடுத்து ஏப்ரஹாமை கூட்டிகிட்டு ஏப்ரஹாம் தப்பு பண்ணி ஹாகார் கூட பிள்ளை பிறந்து, அப்பவும் காட் சொல்லார், இதெல்லாம் இல்லை, ஐசக் வழியாக தான் என் கவர்னன்ட் அப்படின்னு சொல்லி ஐசக்குக்கு அந்த கவர்னண்ட்டை கொடுக்குறாரு. ஐசக் வழியாக அந்த ப்ராமிஸ் கண்டினியூ ஆகுது. ஐசக்குக்கு 2 பிள்ளைங்க, அதில் ட்வின்ஸில் ஜேக்கப் வச்சு செலக்ட் பண்ணுவார். ஜேக்கிட்ட சொல்வார், ஓ மூலம் தான் நீ என்ன தப்பு பண்ணாலும் சரி, சரினா அது சரினா அந்த மாதிரி சரியில்லை, இட்ஸ் ஓகேன்னு இல்லை, இன் ஸ்பைட் ஆஃப் நீ என்ன கோளாறு பண்ணாலும் என் வாக்குக்காக உன் மூலம் என்னுடைய கவர்னண்ட்டை செய்து முடிப்பேன்னு சொல்லி தான் அவர் ஊரை விட்டு இவ்வளோ பொய்யெல்லாம் சொல்லி எல்லாம் பண்ணி ஆசீர்வாதம் திருடி எல்லாம் ஜேக்கப் பண்ணும் போது கூட சொல்வார், என் கவர்னன்ட் செய்து முடிக்கிற வரைக்கும் ஐ வில் பி வித் யூ அப்படின்னு சொல்வார். அதனால் அவர் மாமா வீட்டுக்கு இஸ்ரேலை விட்டுட்டுல போகிறாரு. இஸ்ரேலை விட்டுட்டு போய் சுற்றிட்டு எல்லாம் வரும்போது வரைக்கும் ஜேக்கப் கூடயே இருந்து அவருடைய கவர்னண்ட்டை முடிக்கிறேன்னு சொல்லி
I'll continue the covenant. End of covenant இல்லை, he'll continue the covenant. அது நடந்து முடிகிற வரைக்கும் I'll continue the covenant through your family. அப்போ ஜேக்கப் ஃபேமிலி வழியாக நடத்துவேன்னு சொல்லி 12 பிள்ளைங்களையும் செலக்ட் பண்ணிட்டார். இது வரைக்கும் ஒவ்வொரு பிள்ளையாக செலக்ட் பண்ணிட்டு வந்தார். இப்போது 12 பிள்ளைங்களையும் சேர்த்து ஒரு கண்ட்ரி ஆக்குறாரு. கண்ட்ரி ஆக்கி இன்னொரு 500 வருஷம் கழித்து அவங்க பலுகி பெருகி ஈஜிப்ட்லேருந்து வெளியில் வந்து மோசே வழியாக லீடு பண்ணி அவர் உள்ளே போகும்போது மோசே மாதிரியே உங்களுக்கு, அப்போ அவ்வளோ பெரிய லீடர் இல்லையா, உங்களுக்கு மோசே மாதிரியே ஒரு ப்ராஃபட் அனுப்புவேன் உங்கள் மத்தியில் இருந்துன்னு சொல்லி அப்படி ஒரு ப்ராமிஸை கொடுத்து இன்னொரு 500 வருஷம் போய் டேவிடு கிங் ஆயிட்டார். ஜூடாக்கு கொடுத்த ப்ராமிஸ் ராஜாவும் கோத்திரத்தில் வரும்னது அது மாதிரி டேவிடும் கிங் ஆயிட்டார். அப்போ டேவிடுக்கிட்ட வேற ஒரு ப்ராமிஸ் சொல்கிறாரு, நான் உன்னுடைய சந்ததியில் மெசையாவை எழுப்புவேன்னு சொல்லி அங்கே ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறாரு. அண்ட் த்ரூ டேவிட் நிறைய டீட்டெயில்ஸ் சாம்ஸில் இல்லை, காடை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் ப்ராஃபஸியில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இந்த டேவிட் டைம்லேருந்து நிறைய இருக்கும், நிறைய டீட்டெயில்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போது ஜீசஸ் வர்றதுக்கு 1000 இயர்ஸ்க்கு முன்னாலிருந்து டீட்டெயில்ஸ் வர ஆரம்பிச்சு. இது வரைக்கும் டீட்டெயில் ஐம் கோயிங் டு கிவ் இந்த ஃபேமிலியிலேருந்து ஐம் கோயிங் டு கிவ்னு தான் வந்திருக்கு. ராஜாவாக இருப்பாருன்னு நம்ம டேவிட் சொன்னனால ராஜாவாக இருப்பாருன்னு வேறு நமக்கு தெரியும். பட் மோர் டீட்டெயில்ஸ் வந்து இதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் 1000 இயர்ஸ் ஜீசஸ் ஃபர்ஸ்ட் கமிங்க்கு முன்னாடி இல்லை, அந்த 1000 இயர்ஸில் எக்கச்சக்கமான ப்ராஃபஸிஸ் டேவிட்ட இருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் ப்ராஃபிட்ஸும் அந்த டைமில் இருந்தாங்கல்ல, அந்த ப்ராஃபிட்ஸ் மூலமாகவும் ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் ஸ்டார்டட் கம்மிங். ஓகே, ஸோ ப்ராஃபிட்டும் நம்ம ஒவ்வொரு ப்ராஃபிட்டும் என்னென்ன ப்ராஃபிட் வழியாகவும் என்னென்ன மெசையானிக் ப்ராமிஸ் வந்ததுன்றதையும் நம்ம பார்த்தோம் இல்லை, ஒவ்வொரு ப்ராஃபிட்டிக்கல் புக்கும் பார்த்துட்டு வந்துட்டே இருக்கிறோம். ரைட், ஜெரமையா வரைக்கும் முடிச்சிருக்கோம். ஸோ ஜெரமையாவோட டைம் பீரியட் அப்ராக்சிமேட்லி 600ன்னு வச்சுக்கோங்களேன். நான் ரவுண்ட் பண்ணி சொல்கிறேன் இல்லையா, 600ன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம படிக்கிறது டேனியல் 500 இயர்ஸ் பிஃபோர் ஜீசஸ். ஜெரமையா கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி. ஆக்சுவலாக டேனியலும் ஜெரமையும் ஒரே டைம் இருந்தாங்க. ஓகே, ஸோ ஜெரமையா எழுதின புக்கு டேனியல் வாசிச்சாச்சு ஆல்ரெடி. அதை வச்சு தான் ஜபம் பண்ணுவார். 70 வருஷம் முடிஞ்சிருச்சேன்னெலாம் ஜெரமையா எழுதின புக்கை வச்சு இவர் ஹீல் ப்ரே டு காட். ஜெரமையாட்ட நீங்கள் சொன்னீங்களே லார்ட் 70 வருஷம்னு சொல்லி, அப்போ தான் டைம் முடிஞ்சிருச்சே, நான் பேபிலோன் வந்து 70 வருஷம் ஆயிடுச்சே, நம்ம இப்போ போகிற டைம் ஆயிடுச்சே அப்படின்னு ஜெபம் பண்ணுவார். ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள், தன்னுடைய கண்டெம்ப்ரரி, தன்னுடைய கலீக், சேம் டைமில் வாழ்ந்த ஒருத்தருடைய வாக்கு, ப்ராஃபிட்டுடைய வாக்கு ஸ்கிரிப்சர் லெவலுக்கு he already made it big, right? He honored it. So yeah, so they knew, right? So டேனியலுக்கு மெசையா பற்றி ஆல்ரெடி வாசித்த புக்குகள் இருக்கும் இல்லையா, அதுக்கு முன்னாடி எழுதப்பட்ட புக்ஸை வச்சு மெசையா பற்றி என்னெல்லாம் தெரியுன்றதை நம்ம லிஸ்ட் நான் எழுதுனேன்னா we have to be amazed. ஓகே, ஸோ அதனால தான் டுடே ஐ வாண்டட் டு டேக் தட் டைம் டு டூ த ரீகேப். ஓகே, ஸோ இமேஜின் டேனியல் ஒரு நல்ல ஸ்காலர், காட் லவ்விங் ஸ்காலர். இதுவரைக்கும் எழுதப்பட்டது, அதாவது மனுஷருக்கு கடவுள் ரிவீல் பண்ண இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி மெசையா பற்றி என்னெல்லாம் தெரியும்னு பார்க்கலாம். நவ் ஜீனியாலஜி ஒரு பாயிண்ட், அவர் என்னென்ன செய்ய போகிறார், அவருடைய டியூட்டிஸ் என்ன, அவருடைய ஜாப் என்ன அப்படின்னு சம் பாயிண்ட்ஸ். அந்த டியூட்டியில் ராஜாவாக இருப்பாருன்றது ஒரு டியூட்டி. அப்போ அவர் என்ன மாதிரி ராஜாவாக இருப்பார், என்ன மாதிரி கிங்டம் இருக்கும், என்ன ராஜரீகம் எப்படி இருக்கும், அவருடைய ரூல் எப்படி இருக்கும், அந்த டீட்டெயில்ஸ் நிறையா இருக்குது. அவருடைய லைஃப்பில் என்ன இவெண்ட்ஸ் நடக்க போகுது, மெசையாவுடைய லைஃப்பில் என்ன காரியங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றது ஒரு லிஸ்ட் இருக்குது. அவர் இமோஷன்ஸ் எப்படி இருந்துச்சு, ரைட், அவர் நினச்சது எப்படி, அவர் எப்படி இருந்தால் ஃபீல் பண்ணார், அது கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் இல்லை நிறையா இருக்குது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் எண்டு டைம்ஸ் என்ன இருக்குன்றதும் டேனியலுக்கு முன்னாடி தான். இது டேனியல் கிட்ட இன்னும் ரெவலேஷன் இருக்குது. இது நான் இன்னும் இப்போ சொல்ல போகிற லிஸ்ட்டு பிஃபோர் டேனியல். ஓகே, அப்போ டேனியலுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் மாதிரி நான் ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஓகே. ஸோ ஒன்னொன்று டீட்டெயில் எடுத்தோம்னா, ஸோ லெட் அஸ் சி வாட் இஸ் த ஜீனியாலஜி. அப்போ ஆடம் கிட்ட சொன்னதுலேருந்து சீட் ஆஃப் அ உமன்லேருந்து வி நோ டீட்டெயில்ஸ் இல்லை. அப்போ மனுஷனாக பிறக்க போகிறாரு. நோவா வழியில், ஏப்ரஹாம் வழியில், ஐசக், ஜேக்கப், ஜூடா, டேவிட் ஃபேமிலியில் வரப்போகிறாரு. அதுவும் ராயல் ஃபேமிலி இல்லையா, ராயல் லைனில் வரப்போகிறாருன்னு தெரிஞ்சிருச்சு நமக்கு. ஓகே. ஆனால் ஹீ இஸ் அ சன் ஆஃப் காட், ரைட்? இது எத்தனை டீட்டெயில் இருந்தாலும் ஹீ இஸ் த சன் ஆஃப் காட்னு சாம் 2ல் சொல்லியிருக்காரு. அப்புறம் அவருடைய நேச்சர் எப்படி, ஹீஸ் பொசிஷன் எப்படி, ஹீ இஸ் ஹையர் தென் த ஏஞ்சல்ஸ், சாம் 110ல் இருக்குது. ஸோ சன் ஆஃப் காட் ஜீசஸ் வந்து ஏஞ்சல்ஸை விட பெரிய பொசிஷனில் இருக்கிற ஒரு பர்சன் அப்படின்றது வெரி கிளியர். ஹீப்ரூஸ் இதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். ஆனால் he is going to take a position which is lower than the angels. எவ்வளோ இதெல்லாம் நல்ல காம்ப்ளெக்ஸ் பாயிண்ட், பட் இட் இஸ் ஆல்ரெடி தேர். he is also higher than the angels, but he'll become lower than the angels. ஆமாம், மனுஷனாக பிறக்கிறாரு, மறிக்கிறாரு, அப்போ இதெல்லாம் lower than the angels இல்லையா? so he'll go through that. but he is also existing before creationக்கு முன்னால் இருந்தே இருக்காரு. Proverbs 8ல் இருக்கும் அது. ஸோ ஜீனியாலஜி clear, that is he is divine but he is going to become a man அப்படின்றது தெரிஞ்சிச்சு, ரைட்? என்னெல்லாம் செய்ய போகிறாரு? he is going to destroy Satan இல்லையா, ஜெனசிஸ் 3ல் சொன்னது. he'll be a judge, ஓகே, ஜூடாக்கிட்ட சொன்னது ஜட்ஜாக இருப்பார். he will love us, ஹோசியான்ற ப்ராஃபட் சொன்னது. he'll be a prophet, மோசே மாதிரி. he'll be a teacher, he'll preach. அதுக்கேற்ற மாதிரி நியூ டெஸ்ட்மெண்ட்டில் ஜீசஸ் இருக்கும் போதும் ரபாயின்னு தான் எல்லோரும் கூப்பிடுவாங்கல்ல, டீச்சர்னுலாம் கூப்பிடுவாங்கல்ல. ஸோ he teaches good things, that's a preacher. he'll be like a servant of God. அவர் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அவர் என்ன சஃபரிங்னாலும் he'll quietly take it. he'll serve God, இல்லை ஃபாதர் காட். he is anointed, இதுக்குன்னு குறித்தெடுக்கப்பட்டு அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஒரு பர்சன். he is set apart for this, இல்லை, அதான் கிரைஸ்ட். he is anointed for this job. he is our righteous, நம்மளுடைய ரைச்சஸ்னஸாக ஆறதுக்கு அவரோட ஜாப் அது. நம்மளை ரைச்சஸ் ஆக்கணும் இல்லை, நம்மளை சுத்தபத்தமாக்கி நம்மளை ரைச்சஸ் ஆக்கிறது, இட் இஸ் ஹிஸ் ஜாப். கவனன்ட் பார்த்தோம், அதில் நியூ கவனன்ட் இருந்துச்சு இல்லையா. தட் மீன்ஸ் லாவை வெறும் கல்லில் எழுதி வச்சு படித்து நம்ம ஃபாலோ பண்ண தெரியாத மனுஷருக்கு ஹார்ட்லேயே லா செட் பண்ணி வைக்கிறாரு. அப்போ அந்த லா செட் பண்ணி வச்சு தருவேன்னு சொல்லி ஃபாதர் காட் ப்ராமிஸ் பண்ணுறாரு இல்லையா, ஜெரமையா 33ல். ஜீசஸோட வேலை என்னது? அதை நடத்தி முடிக்கிறது. இட்ஸ் லைக் ஸோ கையில் ஒரு வில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், வில் வில் ஓகே, ப்ராப்பர்ட்டி வில். அந்த வில்லு கையில் பேப்பரில் இருந்துச்சுன்னா அது உடனே அது நமக்கு சொந்தம்னு அர்த்தமா? அந்த ப்ராப்பர்ட்டி இல்லை. ஒரு லாயர்கிட்ட போய் அதை சரி பண்ணி பேரை மாற்றி அதை எழுதி எடுத்து வைக்கணும். அது அந்த செய்கிறவங்க பேர் தான் அந்த எக்ஸிக்யூட்டர், ஓகே, இல்லாட்டி மீடியேட்டர், லாயர் மாதிரி. அந்த வேலை செய்கிறது யார்? ஜீசஸ் செய்கிறாரு இல்லையா. ஸோ அதுவும் அவருடைய வேலை. அஃப்கோர்ஸ் ரெடீமராக வர போகிறாரு, நம்மளை விழுந்து போன ஆடம் ஈவிலிருந்து எல்லாரையும் திரும்ப காடுக்கிட்ட ஹெவனில் ஒரே ப்ரெசன்ஸுக்கு கொண்டு போகிற வேலையும் அவரோட வேலை தான், ஜீசஸோட வேலை. ஸோ யூ கேன் சி ஆல் திஸ் இஸ் எக்ஸ்பிளைன்டு ப்ராஃபட்டிக்கலாக சொல்ல ஆரம்பித்தாச்சு. இந்த மெசையான் சேட்டன் டிஸ்ட்ராயர்னு ஆரம்பித்த கவனன்ட் வெவ்வேறு ப்ராமிசஸில் பில்ட் ஆகிட்டே வருது இல்லை. மெசையானிக் ப்ராமிஸில் வெவ்வேறு ஆத்தர்ஸ் வழியாக காட் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ இந்த ரிடீமர் வந்து ஏர்த்தில் நிற்பாருன்னு யோபு சொல்லுவார். அவர் ஃபேமிலி மேனாக இருக்கணும். அது ஒரு யாரோ வந்து இப்போ ஏஞ்சல் கேப்ரியல் வந்து எல்லாத்தையும் காரியத்தெல்லாம் முடிச்சுட்டு போனால் அது வேறு மாதிரி டிவைன் ஹெல்ப், ஆனால் வேறு மாதிரி. ஆனால் இது ரொம்ப கிளியர், மனுஷனாக பிறக்கணும், மனுஷர் தான் ரிடீம் பண்ண முடியும், விழுந்து போன மனுஷனை போல மனுஷனாக பிறக்கணும், இதெல்லாம் இருக்குது. அந்த சாக்ரிஃபைஸ் வந்து மனுஷன் கொடுக்கணும். ஸோ ஜீசஸ் ஹேஸ் டு பி பார்ன் அஸ் அ மேன் இல்லையா. ஸோ அந்த காரியங்கள் எல்லாம் டீட்டெயில்ஸ் வர ஆரம்பிக்குது வெளியில். இந்த சாக்ரிஃபைஸ் வந்து கடவுளுக்கு பிரியமான சாக்ரிஃபைஸ். ஃபுல் மனுஷனையும், எத்தனை கோடி மக்கள் அத்தனை பேரையும் மீட்கிறதுக்கு இந்த ஒரு சாக்ரிஃபைஸ் போதுமானதாக இருக்குது
அப்படின்றது போதுமானதாக இருக்கும்னு ப்ராஃபஸியில் இருக்குது. ஜீசஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணி அது ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. பட் ஐ எம் டெல்லிங் யூ எவ்வளோ எவ்வளோ ஹெவி ஆர் வெயிட்டி ப்ராஃபஸிஸ் பாருங்களேன். இல்லை அவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காரு மெசையா பற்றி, அமேசிங்காக. ஓகே, ஸோ ஹவு இஸ் ஹிஸ் கிங்டம்? ஸோ தட் இஸ் பார்ட் ஆஃப் ஹிஸ் ஜாப், ரைட்? அவருடைய கிங்டம் எப்படி இருக்கும்? கிங்காக வந்து லயன் மாதிரி இருப்பார், பவர்ஃபுல் ரூலு, ரிச்சாக, வைஸாக, எக்லேசியாஸ்டிஸில் எழுதுனது பாரு, எவர் லாஸ்டிங், பிஃபோர் அண்ட் ஆஃப்டர், இல்லை நம்ம டைமுக்கு முன்னால் இருந்து அண்ட் ஃப்யூச்சரும் எவர் லாஸ்டிங். அது மைக்கா சொல்லியிருப்பார். இந்த ராயல் லைன், டேவிடோட லைனு ஸ்தம்பிச்சு போயிடும். ஆமாம், இப்போ இந்த டேனியல் டைமில் ஸ்தம்பிச்சு போயிடுச்சு, வேறு ராஜா கிடையாது. ஸ்தம்பிச்சு போன ஒரு இதுலேருந்து கிளப்பி எடுப்பேன், நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஒரு பிரான்ச் ஆஃப் டேவிடை தான். ஸோ அது அது நம்ம பார்த்தோம் ஐசையா, ஜெரமையா எல்லாத்துலேயும். இந்த ராஜா ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ராஜா. வெறும் ரூலு, வெறும் ஜட்ஜ் கிடையாது, நமக்கு விழப்போகிற ஜட்ஜ்மெண்ட்டையும் எடுத்து போடுற ஒரு ராஜா. அதான் ஜெஃபனையா 3. ஓகே, நமக்கு டியூ பனிஷ்மெண்ட்டையும் ஹீ கேன் ரிமூவ் இட். ஓகே, ஆமாம். என்ன மாதிரி கிங்டம்? வெரி ப்ராஸ்பரஸ் கிங்டம், எவர் லாஸ்டிங் கிங்டம். கேபிட்டல் ஜயானில் இருக்கும், இஸ்ரேலில் இருக்கிற மவுண்ட் ஜயான். அவருடைய கிங்டம் பரவி இருக்கிறது ஹோல் எர்த், ஆல் பீப்புள், ஆல் நேஷன்ஸ் அவருடைய சிட்டிசன்ஸ் தான். அவருடைய ரூல் கிங்டம் கடியில் வர சப்ஜெக்ட்ஸ். ஓகே, இதெல்லாம் ப்ராஃபஸிஸ். யூ கேன் சி த லிஸ்ட், ரைட்? ஆமாம். அவர் லைஃப்பில் என்னெல்லாம் நடக்கக்கூடிய சில காரியங்கள் ப்ராஃபஸியில் இருக்குது. ஜீசஸ்க்கு முன்னால் ஒரு ஃபோர் ரன்னர் வருவார், ஐசையா 40, ஜான் த பேப்டிஸ்ட். வேர்ஜின் பர்த்தாக இருக்கும், ஐசையா 7, ஜெரமையாலையும் இருக்குது. அவருக்கு என்ன மாதிரி பேர் வைக்கணும்? இம்மானுவேல்னு பேர் வைங்க. இல்லை, ஹீ இஸ் டுவெல்லிங் வித் யூ, ஹீ இஸ் வித் அஸ் நவ், இல்லையா? இப்போ நம்ம கூட இருக்கிறார். ஸோ அது ஐசையா 9 இருக்குது, அலாங் வித் மோர் நேம்ஸ். பெத்லஹேமில் பிறப்பார். அவர் பிறக்கும் போது நிறைய பேபிஸ் கொல்லப்படுவாங்க, ஜெரமையா 31. பேரபிள்ஸில் பேசுவார், சாம் 78. ஹில் காம் த சீ, சாம் 107. அவர் தன்னுடைய ஃபாதருக்காக, தன்னுடைய காடுக்கு ஜெலஸாக இருப்பார், இல்லை ரொம்ப பேஷனட்டாக இருப்பார், சாம் 69, ஜெரமையா 7:11. அந்த டெம்பிள் கிளைன் பண்ணுவார், இல்லை அடித்து எங்கள் அப்பா வீட்டை இப்படி இப்போ யூஸ் பண்ணுறீங்களேன்னு சொல்லி, அதெல்லாம் ப்ராஃபஸி. அப்புறம் லேம்ப் மாதிரி, ஆனால் அமைதியாக கஷ்டங்கள் தாங்குவார், ஜெரமையா 11. ரைச்சியஸாக இருப்பார், இல்லையா? ஹீஸ் நோ சின், ஐசையா 59. பட் ஹீ வில் டை, ரைட்? ஹீல் பி கில்டு. சும்மா சாதாரண மரணம் இல்லை, மற்றவங்க கொல்லுவாங்க, ஆனால் அவர் கண்ட்ரோலில் தான் அவருடைய ஸ்பிரிட் இருக்குது. மீனிங் he is allowing மற்றவங்க கொல்றதுக்கு, he is allowing himself, right? He gave up his spirit, Psalm 31. கரெக்டா? கிராஸில் he will decide when he is going to die, right? ஆமாம். he died with the thieves, ரெண்டு சைட்லேயும். ஆனால் he was buried in a rich man's tomb, அரிமத்தையு, ஜோசப் அரிமத்தையுடைய tomb. கடகடன்னு சொல்கிறேனோ, தெரிஞ்ச பாயிண்ட்ஸ்னால சொல்கிறேன், ஸ்லோ டவுன் பண்ணணும்னா தயவுசெய்து சொல்லுங்கள். ஹீல் பி ரிசரெக்டட், சாம் 16ல் இருக்குது. 3 நாளில் ரிசரெக்ட் ஆவாருன்னு ஜோனா டைப், இல்லையா? டைப்பில் இருக்கு. ஹீல் கோ பேக் டு ஹெவன், சாம் 68, ரைட்? அண்ட் ஹீல் சிட் டவுன் இன் ஹெவன், சாம் 110 எழுதியிருக்கணும் நான். ஓகே, ரைட். அவருடைய இமோஷன்ஸ் பற்றி ப்ராஃபஸிஸ் பாருங்கள். ஹீல் பி ஃபார் சேக்கன், இல்லை கடவுளை தன்னை விட்டுட்ட மாதிரி ஹீல் ஃபீல், சாம் 22 ஆன் த கிராஸ். ஃபிசிக்கல் சஃபரிங், ஹீல் பி தர்ஸ்டி, ஹீல் பி பியர்ஸ், இதெல்லாம் கிராஸில் ஃபுல்ஃபில் ஆச்சு. அவருடைய ரோபை சீட்டு போட்டு எடுப்பாங்க, ஆனால் போன் ஒன்றும் உடைக்கப்பட மாட்டாது. அவர் தாகமாக இருக்கும்போது கால் அண்ட் வினிகர் கொடுக்கப்படும். மென்டலி ஹி சஃபர்ட். இது ஃபிசிக்கல், இல்லையா? தாகம் எடுக்கிறது, பசி எடுக்கிறதுலாம், வலிக்கிறதுலாம். மென்டலாக ஹி ஃபெல்ட் லைக் அ வேர்ம். பீப்புள் ஹியூமிலியேட் பண்ணாங்க, கேவலமாக பேசினாங்க, தலையை குலுக்குனாங்க, உதட்ட பிதுக்குனாங்க, ரிஜெக்ட் பண்ணிச்சு தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸும் தன்னுடைய கிராமத்து மக்களுமே. தே தே டின்ட் லவ் ஹெம், இல்லை, அவரை ரிஜெக்ட் தான் பண்ணாங்க. கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓடியும் போயிடுவாங்க.
தே ஆல் பிட்ரேட். ஜூடாஸ் கூட இருந்து காட்டியும் கொடுத்தாரு. இதெல்லாம் ப்ராஃபஸி. ஓகே, சரி. எண்ட் டைம்ஸ் ப்ராஃபஸி நிறையா வரும் இனிமேலுக்கு, மோர் அண்ட் மோர் வரும். ஆனால் டேனியலுக்கு முன்னால் இருந்த வெளிப்படுத்தப்பட்ட காரியங்கள். ஐசாயால என்ன எழுதியிருந்துச்சு? காடை பற்றின நியூஸ், ஜீசஸை பற்றின நியூஸ் உலகம் ஃபுல்லாக பரவும். ஓகே, அதெல்லாம் கிரேட். ஐசாயா 52ல் நான் எல்லாருக்கும் இந்த நியூஸ் போகும், ஆனால் எல்லாரும் நம்ப மாட்டாங்க. எப்படி, எவ்வளோ ஒரு நுணுக்கமான டிஃப்ரென்ஸ் இல்லை? நியூஸ் எல்லார்ட்டையும் போகும், ஆனால் எல்லாரும் ஜீசஸை அக்செப்ட் பண்ணணுன்ட்டு கிடையாது, பண்ணலை, ரைட், பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஐசாயா 53ல் இருக்குது. எல்லாரும் ஒரு காலம், ஆனால் ஜீசஸ் யார், காட் யாருன்றது ஷுவராக எவ்ரிபடி வில் நோ. அது நம்பினாலும் சரி நம்பலைனாலும் சரி, அது நெக்ஸ்ட் பாயிண்ட். பட் ஃபர்ஸ்ட் தேல் ஆல் நோ ஹூ இஸ் காட். தட் இஸ் Habakkuk 2. Okay, and everyone will worship one day. ஆனால் too late by that time. Isaiah 45. Zephaniah 2ல் வந்து அவருடைய கோபத்திலிருந்து மறைக்கப்படுவோம் பிலீவர்ஸ்ன்னு சொல்லிட்டு Zephaniah 2ல் நம்ம பார்த்தோம். ரொம்ப ஒரு அது ராப்சர் மீன் பண்ணுற ஒரு வசனம் மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் அது. எவர்லாஸ்டிங் கவனன்ட். இந்த எவர்லாஸ்டிங் கவனன்ட்டில் என்னது படித்தோம்? நமக்கு ஹார்ட்டில் லா எழுதப்படும்னா நம்மளை வித்தியாசமாக மாற்றுவாருன்றது நியூ கவனன்ட். ஆனால் நம்மளும் காடும் ஒன்றா பெர்மனண்ட்டாக ஆல்வேஸ் இருப்போம் அப்படின்றது எவர்லாஸ்டிங் கவனன்ட், ரைட்? ஸோ Jeremiah 33ல் இருக்குது. அங்கே Zephaniah 3ல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. பிலீவர்ஸ் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு எல்லாரும் ஒன்றா இருப்போம் அப்படின்ற பாயிண்ட்டு ஹைலைட்டாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் மச் லேட்டர் இல்லையா? நியூ எர்த், நியூ ஹெவன், நியூ ஜெருசலேம் வந்த பிறகு. ஸோ Revelation 20க்கு அப்புறம் ஃபுல்ஃபில் ஆகுது. மில்லினியல் கிங்டம் தாண்டியும் இருக்குது இதெல்லாம், இந்த டைம்ஸ். ஓகே, அதே போல் அதெல்லாம் லவ்லி பாயிண்ட்ஸ். அதே மாதிரி ஜட்ஜ்மெண்ட் பாயிண்ட்ஸும் இருக்குது இல்லையா? ஜட்ஜ்மெண்ட் ஃபார் நான் பிலீவர்ஸ். அது இஸ்ரேலுக்கு மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்கும் உண்டு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் நினிவே, ஈடோமெல்லாம் நான் எப்படி ஜட்ஜ் பண்ணுவேன்னு டீட்டெயில்டாக ஜோனால, நாகுமில், ஒபதயாலெல்லாம் எழுதியிருக்கிறது அதுதான். இந்த மாதிரி அப்போ காட் ஹேஸ் கண்ட்ரோல் ஓவர் நாட் ஓன்லி இஸ்ரேல், ஹி ஹேஸ் கண்ட்ரோல் ஓவர் ஆல் த நேஷன்ஸ்ன்றது நமக்கு வழங்கணும், ரைட்? ஹி கேன் ஜட்ஜ் எவ்ரிபடி, ரைட்? ஓகே. ஆமாம், அவருடைய கோபத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுற வசனங்கள் நிறையா உண்டு. அகெயின் நம்ம மெசையானிக் படிக்கிறனால நான் அந்த எண்ட் டைம்ஸ் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணலை, படிக்கலை நம்ம. ஓகே, சரி. அவருடைய எனிமீஸ், காடோட எனிமீஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுளுக்கு எதிர்த்து, நாட் ஜஸ்ட் லூசிஃபர் மட்டும் நான் மீன் பண்ணலை, காடை பிலீவ் பண்ணாத நான் பிலீவர்ஸை மட்டும் சொல்லலை, அதை என்கரேஜ் பண்ணி, அதை தூண்டி, அதை வளர்த்து விட்டு அந்த அந்த மாதிரி இருக்கிறவங்க, ரைட்? அந்த எனிமீஸை தான் பேபிலோன்னு எழுதப்பட்டிருக்கும். அது ரெவலேஷனில் ஃபுல்ஃபில் ஆகும். அந்த அந்த எனிமீஸை எப்படி டிஸ்ட்ராய் பண்ணுவேன்னு ஐசாயாவில் நிறைய இருக்குது. ஓகே, ரைட். பாடா, கேன் யூ இமேஜின் so many டீட்டெயில்ஸ்? இன்னும் டேனியல் தான் கூட ரீச் ஆகலை நம்மள. எனி தாட்ஸ்? கட்டாயம் விடுபட்ட பாயிண்ட் இருக்கும், பட் ஸ்டில் ஏதாவது தாட்ஸ்? நல்லா இருக்கு சிஸ்டர். அப்படியே ஒரு நல்ல ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்குது. தேங்க் காட். எல்லாமே நல்லா எனக்கு வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கு. சத்தியத்தை புரியுது. தேங்க் காட். ஆமா, ஆக்சுவலா இதுதான் காட் வாண்ட்ஸ் us to அண்டர்ஸ்டாண்ட் இல்லையா? நம்ம அந்த கட்டாயம் ஒரு நியூ பிலீவர் வந்து கடவுள் எனக்கு சுகம் கொடுத்தாரு, எனக்கு ஒரு நன்மை செய்தாருன்னு அவர் மேல அன்பு காட்டி பிலீவ் பண்றவங்க வருவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அவங்க அந்த லெவல்ல இருக்காம வளரணும்னாக்கா, ஒரு கிறிஸ்டியன் growth இருக்கணும்னா we have to understand what God is telling. அழியாத ஒரு புக்கில் அவர் எதை பற்றி எழுதியிருக்காரு? இதுதான் எழுதியிருக்காரு, மெசையா பற்றி தான் ஃபுல்லாக, டாப் டு பாட்டம், இல்லை? ஸோ தட்ஸ் வாட் யூ வில் ஃபைண்ட் ஆல்சோ இன் த பைபிள். வண்டர்ஃபுல், ரைட்? ரைட், ஓகே.
ஸோ இது வந்து டேனியலுக்கு இவ்வளோ தெரியும். நோ வண்டர் ஹி லவ்ஸ் காட், ரைட்? ஜெருசலேம் நோக்கி என்னைக்கு உங்கள் ஜெருசலேம் திரும்பி வரும்னு அப்போவே இருந்து ஜெபம் பண்ணுறாரு அவர். இல்லை, வரும், இன்னும் திரும்ப வரும். எப்போ? ஆக்சுவலி இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் ரெவலேஷனில் வருது இல்லையா, 2021 வருது இல்லை, அப்போ வரும். ஆனால் டேனியலுக்கு அந்த அந்த ஆசை தெரியுது. ஏன்னா அவருக்கு வெயிட் பண்ணுறாரு, இந்த கிங்கு ஜயானில் இருப்பாரா, அப்போ வரணுமே அப்படின்னு இல்லையா, ரைட்? ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஆதங்கம். ஒருவேளை அதனால தான் காட் இன்னும் நாள் எடுக்கும், இடையில இதெல்லாம் நடக்கிறதுக்கு இருக்குது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணாரோ என்னமோ, இல்லை? சார் நைஸ். சரி, நவ் ஸோ வி சா டைம் வழியில் ப்ராஃபஸி எப்படிலாம் இருந்துச்சுன்னு டைம் லைனில் பார்த்தோம். டீட்டெயில்டாக என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு டில் 600 இயர்ஸ் பிஃபோர் ஜீசஸோட ஃபஸ்ட் கம்மிங்க்கு முன்னால் என்னெல்லாம் டீட்டெயில் கொடுத்துருக்காருன்றதையும் ஓரளவுக்கு பார்த்தோம். பொலிட்டிக்கல் ஆங்கிள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வி கேன் கெட் இன் டு டேனியல் இஃப் வி ஹாவ் டைம் டுடே. டைம் இருக்குமா? இருக்கும். சரி. ஸோ டேவிட் கிங்டம் ரூல் பண்ணுவார், சன்னு சாலமன் ரூல் பண்ணுவார், ரெண்டாக உடஞ்சிரும், ரைட்? ஆஃப்டர் சாலமன் 2 ராஜாக்கள் தான் இருந்தாங்க. ஐ மீன் 2 ராஜாக்கள் தான் யூனிஃபைடாக இருந்தாங்க. அதுக்கப்புறமே கிங்டம் ரெண்டாக உடஞ்சிரும். நார்தன் பார்ட் பேர் இஸ்ரேல்னு வச்சுக்கிட்டாங்க, சதர்ன் பார்ட்டு ஜூடான்னு வச்சாங்க. ஏன்னாக்கா இங்கே சதர்ன் பார்ட்டுடைய போர்ஷன் ஜூடா ட்ரைபும் பெஞ்சமின் ட்ரைபும் கொஞ்சம் அந்த மாதிரி அவ்வளோ பேர் தான் இருந்தாங்க, வேற ரொம்ப இல்லை. மீதி ஆல்மோஸ்ட் 10 ட்ரைபுடைய லேண்ட் பரப்பளவு நார்த். அதனால் அது இஸ்ரேல், இது சதர்ன் ஜூடா. ஒன் ஆஃப் த அந்த அந்த இந்த சிவில் வார் மாதிரி ரெண்டாக உடஞ்சதில்ல, அதுக்கு ரீசனே நீங்கள் தான் கிங்காக இருக்கணுமா, நாங்களும் கிங்காக இருப்போம், அதெல்லாம் ஒரு ரீசன். பட் ஆக்சுவலாக காட் ஹேட் டோல்டு ஜூடா தான் கிங்காக இருக்கணும்னு எப்பமோ சொன்னது தான் இல்லையா? ஆனால் அது இஷ்டப்படலை. அதான் ஏர்த்தோட ஒன்றிட்டாங்கன்னா ராஜாவாக இருந்தால் நல்லாயிருக்கும், கிங்டம் இருந்தால் நல்லாயிருக்கும், என்ன பவர், என்ன ஸ்டேட்டஸ், என்ன பணம், அதெல்லாம் ஆசை வந்துருச்சு. கடவுளுடைய வார்த்தை கொஞ்சம் விட்டுட்டாங்க, ரைட் இல்லையா? ஸோ ஜூடா ட்ரைப் தான் இருந்திருக்கணும், ரைட்? அதில் தே மேட் அ மெஸ் ஆஃப் இட். இருந்தாலும் காட் கேவ் தெம் டைம். ஒரு 150 இயர்ஸ் இருந்தாங்க. இருந்து அப்போ ராஜான்னு ரூல் பண்ண இஸ்ரவேல் நாட்டு ராஜாக்கள் யாருமே காடோட சாய்ஸ் கிடையாது. ஏன்னா காடோட சாய்ஸ் ஒன்லி ஜூடா கிங். அப்போ அது எல்லாமே தான் 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 ராஜாவாக இருந்து, ஸோ தே ஆல் வர் பேட் கிங்ஸ், நாட் ஸ்பிரிச்சுவலி குட் கிங்ஸ், இல்லை? அண்டு அந்த டைம்லேயும் ப்ராஃபிட்ஸ் இருந்து அட்வைஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க, நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, கடவுள்கிட்ட வாங்கன்னெலாம் சொல்லி திரும்ப திரும்ப கொடுக்குற ப்ராஃபிட்ஸ் இருந்துகிட்டே இருந்தாங்க. ஜூடா லைன் பார்த்தீங்கன்னா ஓகே சாரி, இஸ்ரேலில் அசிரியா நார்தர்ன் பார்ட்டை அசிரியா பிடிச்சிட்டு போயிடுச்சு. பட் ஜூடாவை இன்னும் இட் இஸ் ஸ்டில் சர்வைவிங். ஓகே, நீங்கள் ஞாபகம் வைக்கணும்னா ஹெசக்கையா ராஜா ஸ்டோரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இஸ்ரேலை கேப்சர் பண்ணிவிட்டு அதே அசிரியா ராஜா தான், நீ என்ன உங்கள் காட் யாவே நம்பிட்டு இருக்க, ஐ எம் கோயிங் டு கம் அண்ட் ஹிட் யூன்னு சொல்லி அவர் லெட்டர் அனுப்புவார். அப்போ தான் ஹெசக்கையா ராஜா போய் இல்லை ஆலயத்தில் போய் ஹீல் ப்ரே, ரைட்? அச்சோ எனக்கு என்ன செய்யன்னு தெரியல, பயமாக இருக்குன்னு. ஆமாம், இல்லை, நார்தன் பார்ட்டு தன்னோட பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், கசின்ஸ் எல்லோரும் போயாச்சு. அப்போ பயமாக தான் இருந்திருக்கும், அழுவார். அண்டு காட் ஒரு ஏஞ்சல் அனுப்புவார் இல்லையா? 185,000 அசிரியன் சோல்ஜர்ஸை தான் ஜெருசலேமை ப்ரொடெக்ட் பண்ணி காட் வில், அந்த ஒரு ஏஞ்சல் வில் கில் 185,000 அசிரியன் வாரியர்ஸ். அத்தோடு ஓடிடுவார் அசிரியா ராஜா, இந்த பக்கம் வரமாட்டார். அதனால் இவங்க இன்னும் கொஞ்ச நாள் இருந்தாங்க. அசிரியா விழுந்து பேபிலோன் வந்துருச்சு. அந்த பீரியட்லாம் இன்னும் ஜூடா இஸ் ஸ்டில் அலைவ் 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 அலைவ். ஓகேயா? எக்ஸ்ட்ரா ஃபியூ 100 இயர்ஸ் இருந்தாங்க, ரைட்? ஸோ இந்த டைமில் தான் நம்ம ப்ராஃபிட்ஸ், கிங்ஸு தப்பு தப்பாக அப்படிலாம் ரூல் பண்ணிகிட்டு இருக்கிற டைமில் ப்ராஃபிட்ஸ் அவங்களுக்கு காட்லி அட்வைஸ் த்ரூ காட் கொடுக்குற மெசேஜ் எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஜூடாவில் இருக்கிற ராஜாக்கள் எல்லாம் நல்ல ராஜாக்களா? இல்லை, மோசமான ராஜாக்கள், அன்காட்லி ராஜாக்களும் இருந்தாங்க. சில ராஜாக்கள் ஓரளவுக்கு லிட்டில் பெட்டர். ஓகேயா? ஓகே, ரைட். ஸோ இந்த டைம் தான் ப்ராஃபிட்ஸ் பீரியட். ஓகே, ஸோ நம்ம ஒவ்வொரு ப்ராஃபிட்டையும் என்னென்ன சொன்னார் மெசையா பற்றி ஸோ கட்டாயம் ஒவ்வொரு ப்ராஃபிட்டும் அந்தந்த ராஜாக்குரிய மெசேஜ் சொல்லியிருப்பாரு, அந்தந்த
கிங்டம்க்கு, ஸோ இஸ்ரேலுக்கு சொன்ன மெசேஜ், ஜூடா கிங்டமுக்கு சொன்ன மெசேஜ் கட்டாயம் இருந்தது. அப்போ இந்த எனிமி அசிரியா ராஜா கிளம்பி வராரு, பாபிலோன் ராஜா கிளம்பி வராரு. அப்போ இதெல்லாம் ஷார்ட் டைம் ப்ராஃபஸி. அப்படியும் ப்ராஃபஸி உண்டு எல்லா ப்ராஃபட்டிக்கல் புக்ஸ்லேயும் அதுவும் உண்டு. ஆனால் மெசையா பற்றின, அதாவது கண்ணை திருப்புங்க, மெசையாவை எதிர்நோக்கி வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு ரியல் பீஸ் கிடைக்கும். ரியல் கிங் அவர் தான், ரியல் நல்ல ரூலர் அவர் தான், அவரை நோக்கி நோக்கி பாருங்க, உங்களுக்கு தெர் இஸ் ஹோப். இப்போ ரைட் now அசிரியா அடிக்கும், பேபிலோன் அடிக்கும், வெவ்வேறு கஷ்டங்கள் வரும். ஆனால் ஹோப்பை விடாதீங்க. காட் கொடுத்த பழைய ப்ராமிஸ், புது ப்ராமிஸ்லாம் ஞாபகம் வைங்க, மெசையா வராரு. அதனால் எல்லா ப்ராஃபிட்டும் மெசையா பற்றியும் சொல்லியிருப்பாங்க. நம்ம அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தான் பிக் பண்ணுறோம். ஓகே, ரைட். ஏன்னா நமக்கு அந்த கிங்டம் குறித்த ப்ராமிஸ் நாட் வெரி இம்பார்ட்டன்ட், ஹிஸ்ட்ரி படிக்கிறவங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஜோனா வழியாக என்ன படித்தோம்? 3 days ஜீசஸ் கிரேவில் இருப்பாருன்னு ஜீசஸே சொன்னனால அது கட்டாயம் ஒரு இன்டர்பிரிட்டேஷன். ஆமோஸில் படித்த ரொம்ப நல்ல, அங்கே தான் ரொம்ப கிளியராக வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஜென்டைல்ஸ் ஆர் வெல்கம் இன் காட்ஸ் கிங்டம். ஓகே, ஃபஸ்ட்டு வெளியில் போய் ப்ராஃபஸி சொன்னது ஜோனா, நினிவே பட்டணத்துக்கு, ரைட்? நினிவே அந்த கேபிட்டல் அசிரியா. அசிரியா என்ன நடக்க போகுது, வந்து அடிக்க போகுது. அந்த அசிரியாவை போய் திருத்திக்கிட்டு இருக்காங்க, ரைட்? காட் டெல்ஸ் ஜோனா டு கோ டு அசிரியா. அதனால தான் ஓடுவார் அவர் நினிவேலேருந்து. எனிஹா, ஸோ ஜோனால ஆரம்பித்து அந்த ஜென்டைல் உலகத்துக்கு கண்ணு மூவ் ஆக ஆரம்பிக்குது. காட் இஸ் வெல்கமிங் ஜென்டைல்ஸ் ஆல்சோ. ஆமோஸில் அது ரொம்ப கிளியராக படித்தோம். அதுக்கப்புறம் ஹோசியா மூலம் வி சா எப்படி நம்மளோட நேச்சர், எப்படி அன்ஃபெய்த்ஃபுல் நேச்சர், காடோட லவ் எப்படி ஒரு ஃபெய்த்ஃபுல்லாக இருக்குன்றது ஒரு அமேசிங் ஹோசியா லைஃப் ஸ்டோரியிலேருந்து படித்தோம். அப்புறம் மைக்காலேருந்து என்ன படித்தோம்? ஒரு ராஜா வராரு, ஆனால் அந்த ராஜா வந்து ஒரு ஷெப்பர்டு போல் கேரிங், சாஃப்ட், ஜென்டில், அந்த மாதிரி ஒரு ராஜான்றது மைக்கா சொல்கிறாரு. ஐசாயார் ரொம்ப டீட்டெயில்ஸ் இல்லை, அவர் எவர்லாஸ்டிங்லேருந்து அவர் பிறக்க போகிற விஷயங்கள், அவர் சிலுவையில் கஷ்டப்பட போகிற விஷயங்கள், அவர் ஃப்யூச்சரில் வரப்போகிற ராஜாவாக வரப்போகிற காரியங்கள் எல்லாமே ஐசாயாவில் இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது ஏன் ஐசாயாவில் இருக்கிற விஷயங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்னா, அவரோட லைஃப் டைமில் தான் இஸ்ரேல் காணாமல் போச்சு, லைக் கேப்சர்டு ஆச்சு. அப்போ அந்த கலாமிட்டி, அவங்க காட்ஸ் பீப்புள் நாங்கன்னு அப்படி ஒரு தைரியத்தில் இருக்கிற மக்கள். ஈஜிப்ட் டைம்லேருந்து அவங்கள எப்படி கடவுள் எப்படி அழகாக வச்சுட்டே வராரு. எந்த பேட்டிலும் லூஸ் பண்ண மாட்டாங்க, எல்லாத்துலேயும் வின் பண்ணிடுவாங்க. கஷ்டங்கள் உண்டு, ஆனால் கடவுள்கிட்ட திரும்பி வரும்போது விக்ட்ரி தான். ஆனால் இது அவங்க அதான் ஐசாயா லைஃப் டைமில் 10 ட்ரைப்ஸோட நிலம் போச்சு. ஸோ தட் இஸ் அ பெரிய டிசாஸ்டர், ரைட்? அப்போ மோர் ஹோப் வேணும் அந்த மக்களுக்கு, இல்லையா? அதனால் காட் நிறைய ரிவீல் பண்ணியிருப்பார் ஐசாயா வழியா. ஸோ இந்த டைமில் தான் இஸ்ரேல் கம்ஸ் டு அன் எண்ட். ஜூடா இஸ் ஸ்டில் அலைவ். ஓகே, அதுக்கப்புறம் நாகும் வழியாக ஜோனா டைமில் காப்பாற்றப்பட்ட நினிவே, நாகும்ல ப்ராஃபஸியில் நினிவேவை நான் அழிப்பேன். ரொம்ப நைஸ். ஏன்னாக்கா அவங்க தான் கேப்சர் பண்ணிட்டு போயிருக்காங்க, அப்போ அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் மாதிரி இல்லை, அந்த மீனிங்கும் வரும். ஸோ அது வரும். ஜெஃபனையால் என்னோட கோப காலத்தில் உங்களை மறைச்சி வைப்பேன்ற, அந்த என்னோட விங்ஸுக்கு அடியில் மறைஞ்சி வைப்பேன்ற வசனம் ரொம்ப நைஸ் வசனம். அது ஜெஃபனை, அதை நம்பி தான் நம்ம ரேப்சர் நம்புகிறோம். ஓகே, அந்த வசனத்தை பேஸ் பண்ணி ஒன் ஆஃப் த வேர்சஸ். ஓகே, அதுக்கப்புறம் ஒபடயா மூலம் ஈடோமும் அழிக்கப்படும். அதே மாதிரி நினிவே மாதிரி, நாகும்ல நினிவே பற்றி சொன்ன மாதிரி ஒபடயாவில் ஈடோம் பற்றி, ஈடோம் ஓட அழிவை பற்றி எழுதியிருக்கோம். ஓகே, ரைட். ஓகே, நமக்கு என்ன பாடம்? ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் ஆல் நேஷன்ஸ், ஆல் பீப்புள் ஹூ ஆர் நாட் பிலீவர்ஸ் எதிர்பார்க்கலாம் காட் கையில் இருந்து. ஓகே, ஹேபக்குக் அமேசிங். ஐ வில் சென்ட், நான் ஒரு அனாயிண்ட் பண்ணி ஒருத்தரை வச்சுருக்கேன், அதாவது கிரைஸ்ட், இல்லையா? அவர் வருவார், அவர் உங்களை சேவ் பண்ணுறதுக்கு வருவார். ஸோ சால்வேஷன் பை அன் அனாயிண்டட் ஒன் அப்படின்றது ஹேபக்குக்கில் இருக்கும், விச் இஸ் எ நைஸ் ப்ராஃபஸி. அப்புறம் அடுத்த பெரிய புக்கு நம்ம படித்தது ஜெரமையா. ஸோ ஜெரமையாவில் இந்த கவனன்ஸ் எல்லாம் பார்த்தோம். அதில் நியூ கவனன்ட் அண்ட் எவர்லாஸ்டிங் கவனன்ட் வி ஸ்டடிட் ஃப்ரம் ஜெரமையா. கரெக்டாக? ஸோ இதெல்லாம் இந்த ப்ராஃபஸிஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம்.
ஜெரமையா சிமிலர் டு ஐசாயா. அவர் லைஃப் டைமில் ஜூடா விழுறத பார்ப்பார், பேபிலோன் பிடிச்சிட்டு போகிறத ஜெரமையா பார்ப்பார். ஓகே, அதனால தான் லேமெண்ட் பண்ணுவார் அவர். ரைட், ஸோ ஜெரமையா லேமெண்டேஷன்ஸ் லிங்க் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜூடாவுடைய எண்டு ஜெரமையா லைஃப் டைம். ஸோ அது இன்னொரு பெரிய பிக் புக் ஆஃப் ப்ராஃபஸி. ஐசாயா ஒரு பிக் புக் ஆஃப் ப்ராஃபஸி. ரீசன், இஸ்ரேலோட அழிவு, மக்களுக்கு கடவுள் தைரியப்படுத்துறாரு, ஹோப். அதனால் நிறைய ப்ராஃபஸி கொடுக்குறாரு. அதே மாதிரி ஜூடாவும் போகுது. ஜூடா ரொம்ப ஸ்பெஷல்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. எங்ககிட்ட தான் ஜெருசலம் இருக்குது, எங்ககிட்ட தான் டெம்பிள் இருக்குது, நாங்கள் சோசன் ட்ரைபு அப்படி நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்களும் அடி வாங்க போகிறாங்க இல்லையா. அதுதான் இவங்க இப்போ ஜெரமையா அண்ட் லேமெண்டேஷன்ஸ் 2 புக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அவங்க விழும்போது காட் இஸ் டாக்கிங் மோர் வித் பீப்புள் இல்லை, இன்னும் நிறைய அவங்க ரொம்ப பசில்டா, ஒரீடா, ஹோப் இல்லை, நம்ம காலின்னு நினைக்கிற மக்களுக்கு நிறைய பேசுகிறாரு. ஜெரமையா அண்ட் லேமெண்டேஷன் வழியாக நிறைய பேசுவார். ஓகே, டேனியல் இப்போ எங்கே ஜூடா கிங்டமும் போயிடுச்சு, பேபிலோனில் உட்காந்துருக்காரு. ரைட், இப்போ இவங்க இந்த பேஜே இல்லை, அவங்க இப்போ எக்ஸைலில் இருக்கிறாங்க. ஓகே, சரி, ரைட், ஆல்ரைட். பாடா டேனியலுக்கு வந்துட்டோம். டைம் இருக்கா? சரி, கொஞ்சம் பார்த்துடலாமா? அட்லீஸ்ட் ஐ டச் ஆன் இட். ஸோ வி வில் கண்டினியூ டெஃபினெட்லி நெக்ஸ்ட் டைம். ஸோ டேனியல் நான் ஹைலைட் பண்ணது போல் ஃபஸ்ட்டு 6 chapters ஸ்டோரிஸ் அப்பார்ட் ஃப்ரம் சாப்டர் 2 அண்ட் லாஸ்ட் 6 chapters ஆல் அபவுட் ப்ராஃபஸிஸ். அதில் ரொம்ப டைம்ஸ் ஆஃப் த ஜென்டைல்ஸ் இருக்குது இல்லையா, விச் இஸ் மோர் சூட்டட் ஃபார் அ ஹிஸ்ட்ரி லெசன். இட்ஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஆனால் ஐ டோன்ட் வாண்ட் டு சிட் ஆன் இட் நவ். அதை ஹைலைட் பண்ணிட்டேன், தயவுசெய்து படிங்க உங்கள் பர்சனல் இதில். நம்ம வந்து மோர் கனெக்டட் வித் ஜீசஸ் டைம்ஸை படிப்போம். ஓகே, ஸோ சாப்டர் 7 எடுத்துக்கோங்களேன். டேனியல் சாப்டர் 7, ப்ளீஸ் டேக் வேர்ஸ் 9 கொஞ்சம் படி. முதல்ல வாசிச்சிடலாம் ஒரு தடவை, என்ன படிக்கிறோன்றதை வாசி. டேனியல் சாப்டர் 7 verse 9. நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுளுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாய் இருந்தது. அக்கினி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்தது, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. 11. அப்பொழுது நான் பார்த்து கொண்டிருக்கையில் அந்த கொம்பு பெருமையான பேச்சுகளை பேசினது நிமித்தம் அந்த மிருகம் கொலை செய்யப்பட்டது. அதன் உடல் அழிக்கப்பட்டு எரிகிற அக்னிக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. மற்ற மிருகங்களுடைய ஆளுகையோ வென்றால் அவைகளை விட்டு நீக்கப்பட்டது. ஆனாலும் அவைகளுக்கு காலமும் சமயமும் ஆகும் மட்டும் அவைகள் உயிரோட இருக்கும்படி கட்டளையிடப்பட்டது. அமேசிங். ஓகே, ஓகே, கிரேட். ஓகே, போதும், இப்போதைக்கு போதும். ஐ வாண்டட் டு டேக் தெம் வேர்ஸ் பை வேர்ஸ். ஏன்னா நீங்கள் ஓகே இப்போ வாசிச்சதுலேருந்தே வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் இது மோர் அபவுட் எப்போ ஃபுல்ஃபில் ஆகிற காரியங்கள், எண்ட் ஆஃப் டைம்ஸில் இல்லையா, ரெவலேஷனில் ஃபுல்ஃபில் ஆகிற காரியங்கள். இது வந்து ஜீசஸோட ஃபர்ஸ்ட் கம்மிங்கில் இன்னும் ஃபுல்ஃபில் ஆகலை, கரெக்ட் தானே? அப்போது நமக்கும் ஃப்யூச்சர். ஓகே, ஸோ டேனியலுக்கு ரெவலேஷனில் நமக்கு கொடுக்கப்பட்ட சிமிலர் இன்ஃபர்மேஷன் டேனியலுக்கு கொடுத்துட்டார். கரெக்ட், காட் இஸ் ஷேரிங். ஓகே, ரைட். ஸோ அந்த வெவ்வேறு கிங்டம்ஸ் எல்லாம் விஷனில் காட்டிட்டு, ஓகே, ஸோ இதுவும் காட்டுறாரு. இப்போ இதுவும் காட்டுறாரு. ஸோ 7 chapter 1 ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 4 பீஸ்டோட விஷன் இருக்கும், 4 கிங்டமோட விஷன் இருக்கும். ரைட், பேபிலோன், பர்ஷியா, கிரீஸ், ரோம். ரைட், அந்த விஷன் இருக்கும். அது தொட்ட அடுத்து இது வருது. ரைட், ஓகே. ஸோ நவ் அதில் 7 to 9 பார்த்ததில் டில் த்ரோன்ஸ் வர் புட் இன் பிளேஸ்ன்னு இருக்குது.
தமிழ்ல அது அந்த போர்ஷன் எப்படி எழுதியிருக்கு? ஃபர்ஸ்ட் லைன் ஐ திங்க் எந்த verse sister? 7:9. 7:9 அதுல வந்து நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, ஒரு நிமிஷம், நீண்ட அது அவ்வளவுதான். சிங்காசனங்கள் வைக்கப்பட்டிருந்தது இல்லையா? த்ரோன்ஸ் were put in place, ரைட்? அந்த அந்த பார்ட். ஸோ வெவ்வேறு த்ரோன்ஸ் நிறுத்தப்பட்ட பிறகு நடக்கிற ஒரு காரியம். ஓகே, அந்த கமா இருக்கு பாருங்க, அதுல there is a time gap. ஓகே, நவ் காடோட த்ரோன் சிங்கிள் த்ரோன், ரைட்? ஒரு த்ரோன் மாதிரி. அது நமக்கு ட்ரையூன் காட், நமக்கு அது எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது நமக்கு. ஜீசஸ் ஒரு தனி த்ரோன், காட் ஒரு ஃபாதர் காட் ஒரு த்ரோன், அப்படி கவுண்ட் பண்ணுறதா இல்லையா? ஸோ ஐ எம் நாட் கெட்டிங், ஆனால் அதுக்குள்ளே போகலை. ஆனால் இந்த இந்த ஃப்ரேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லை? சிங்காசனங்கள் வைக்கப்பட்டிருந்ததா, இட் இஸ் இன் பிளேஸ், ரைட்? ஓகே, இதை டைம் லைனில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஐ எம் கோயிங் டு ட்ரை அண்ட் எக்ஸ்பிளைன். ஓகே, ஸோ நெபுகத்நேசர் ஒரு ட்ரீம் பண்ணார் இல்லையா? ஸோ இந்த ட்ரீம், இந்த ஸ்டாச்சு வெவ்வேறு கிங்டம்ஸ் அண்ட் தென் ஒரு ராக் வந்து அடித்து இதெல்லாம் தூசி ஆயிடுது, சாஃப் மாதிரி ஆயிரும். சாஃப்னா அந்த நம்ம நெல் அச்சோ புடைக்கும் போது, ஒழுங்காக சொன்னா தெரில, இல்லை அந்த காற்றுல பண்ணும் போது, முரத்தில் பண்ணும் போது பறந்து போகும் தெரியுமா? அதான் சாஃப். அந்த சாஃப் மாதிரி இந்த ஹோல் பியூட்டிஃபுல் ஸ்டாச்சு தூசியாக பறந்துடும், ரைட்? அதுதான் அவர் பார்க்குற ட்ரீம். ஸோ அதில் என்ன நடக்குது? இதே தான், கோல்டு பேபிலோன், சில்வர் பர்ஷியா, கிரீஸ், ரோம் அண்ட் அதர் நேஷன்ஸ், ரைட்? அப்போ இது ஒவ்வொரு நேஷனும் நடந்து முடியறதுக்கு தெர் இஸ் எ டைம் இல்லையா? பேபிலோன் ஒரு காலகட்டம், பர்ஷியா ஒரு இன்னொரு 100 years, அப்படி ஒவ்வொரு இயர்ஸாக போகுது இல்லை? 100 years, 200, 300, 400 years ஒன்றா நடக்குது. ஸோ அந்த இதுதான் இந்த த்ரோன்ஸ் வேர் புட் இன் பிளேஸ். வெவ்வேறு ராஜாக்கள் வந்து போன பிறகு ஏன்ஷியன்ட் ஆஃப் டேஸ் வாஸ் சீட்டட். வாஸ் இட்? நான் சொன்னது விளங்குச்சா இல்லையோ? ஸோ ஜீசஸ் ராஜாவா வர்றதுக்கு முன்னால, ரைட், பிஃபோர் ஜீசஸ் கம்ஸ் அண்ட் ரூல்ஸ் as a கிங், வெவ்வேறு கிங்டம்ஸ் உலகத்தில் ரூல் பண்ண வேண்டியது உண்டு. கரெக்டா இல்லையா? கரெக்ட்? ஆமாம் ஆமாம், அதுதான் எழுதியிருக்கு. ஸோ டேனியலுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும் இதை? டேனியல் இப்போ கேப்டிவிட்டியில் உட்காந்துருக்காரு, நிறைய ப்ராஃபஸி இருக்குது, ஜீசஸ் கிங்காக வருவார், மெசையா கிங்காக வராருன்னு இருக்குது. அப்போ டேனியல் என்ன நினைப்பாரு? ஆமாம், இப்போ நாம் கேப்டிவாக போயிட்டோம், ஒரு ராஜா எழும்பி நம்மளெல்லாம் சேவ் பண்ணுவார், அப்படி தானே நினைப்பாரு. நார்மல் இல்லை? அதுதானே நினைக்க தோணும். அப்போது காட் இஸ் எக்ஸ்பிளைனிங் டு டேனியல், இது உடனே நடக்காது, வெவ்வேறு கிங்டம்ஸ் வர்றதுக்கு இருக்குது, ஹிஸ்ட்ரியில் பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நீ இருக்கிறது கோல்டு மண்டை, ரைட்? அந்த அந்த ஹெட், அந்த அது பேபிலோனுடைய எம்பையர். இதுக்கப்புறம் வேற ஒரு எம்பையர் வரப்போகுது, பர்ஷியன் எம்பையர் வரப்போகுது. அதுக்கப்புறம் கிரீஸ் வரும், அதுக்கப்புறம் ரோம் வரும், அதுக்கப்புறம் மிக்ஸ்டாக ஒரு கேங் வரும். இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு ராக் மாதிரி யார் கையும் படாத காடோட கிங்டம் வரும். அப்போ தெர் இஸ் இட் லாங் டைம் இல்லையா? வெவ்வேறு கிங்டம்ஸ் நடக்கிறதுக்கு டைம் பிடிக்கும். அதுக்கப்புறம் ஏன்ஷியன்ட் ஆஃப் டேஸ் உட்கார்வார் அண்ட் தென் இட் கண்டினியூஸ். ஓகே, ஸோ அந்த டைம் கேப்பை காட்டுற ஒரு வசனம் இந்த வசனம். கேன் யூ ஆமாம், இது எக்ஸ்பிளைன் பண்ண, நான் இப்போ சொன்னது தான் இதில் இருக்குது. Daniel 2:44-45 பாருங்க. இந்த ஒரு வசனத்தை முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். Daniel 2:44-45. அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே, அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். இனிமேல் சம்பவிக்க
என்றதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். சொப்பனமானது நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம் என்றான். ஆமேன். Great. Very clear, இல்லையா? So he is telling. So நெபுகத்நேசர்கிட்ட ட்ரீம் வழியா நெபுகத்நேசருக்கு ட்ரீமை கொடுத்து டேனியல் வழியாக தான் எக்ஸ்பிளனேஷன் போகுது. ஸோ காட் இஸ் டாக்கிங் டு டேனியல், இல்லையா? ஸோ டேனியல் வழியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இதே 4 கிங்டம் தான் இந்த டேனியல் சாப்டர் 7ல் காட் இஸ் டைரக்ட்லி டாக்கிங் டு டேனியல் ஆல்சோ. ஓகே, மனுஷர் கண்ணுக்கு கிங்டம்ஸ்னால் அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, அழகாக, ப்ரெஷியஸாக, வெவ்வேறு மெட்டல் மாதிரில அது மாதிரி மீனிங் இருக்கலாம் மனுஷனுக்கு, ஏன்னா நெபுகத்நேசர் பார்க்குற ட்ரீம். பட் காட் கண்ணில் எல்லாம் மான்ஸ்டர்ஸ் தான், இல்லை? அந்த 4 பீஸ்ட் தான் வரும், அது பயங்கரமான. ஏன்னாக்கா அதில் அவர் பார்க்குறது அவங்களுடைய நேச்சர். அவங்க எவ்வளோ பவர்ஃபுல்லாக, அழகாக, எவ்வளோ சம்பாத்தியத்தோட அதுதான் மனுஷர் பார்க்குறாங்க. பட் அவங்களுடைய கேரக்டர், நேச்சரை பார்க்குறது காட். அண்ட் காட் பார்க்குறது எல்லாம் பீஸ்ட்டுகள் தான், எல்லாம் மான்ஸ்டர்ஸாக பார்ப்பாரு till he destroys everybody. ஓகே, ஸோ டேனியல் 2ல் உள்ள எக்ஸ்ப்ளனேஷனே தான் டேனியல் 7லேயும் இருக்கும். நத்திங் டிஃப்ரெண்ட். ஓகே, now can you read 1 Corinthians 15? 1 Corinthians 15, 24-25. அதன் பின்பு முடிவு உண்டா. அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. ஆமென். அடுத்தும் படிக்க இல்ல, அடுத்த ரெவலேஷன் 19 இல்லை 24-25 போதும். பட் அதில் நியூ டெஸ்டிமெண்ட் பால் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இப்போ ஜீசஸ் இஸ் வெயிட்டிங், எல்லா கிங்டம்ஸ், ரூல்ஸ், டொமினியன் எல்லாத்தையும் ஒரு நாள் அடக்குவார். அதே மீனிங் இல்லை, சேம் அண்டர்ஸ்டாண்டிங். ரைட். ரெவலேஷன் 19 verse 18லேருந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி அந்த வார் நடக்குது, இந்த ஜீசஸ் அந்த அழிவை எப்படி கொண்டு வராரு அப்படின்றத யூ வில் see. ஓகே, 18 பார்க்குறீங்களா? 18, 19, 20, 21. சேனை தலைவர்களின் மாம்சத்தையும் பலவான்களின் மாம்சத்தையும் குதிரைகளின் மாம்சத்தையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களின் மாம்சத்தையும் சுயாதீனர், அடிமைகள், சிறியோர், பெரியோர் இவர்கள் எல்லாருடைய மாம்சத்தையும் பட்சிக்கும்படிக்கு மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள் என்று மிகுந்த சத்தத்தோடே கூப்பிட்டான். பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்னி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். அவர்களுடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன. ஆமேன். ஓகே, ஸோ இப்படிதான் முடிய போகுது. ஓகே, ஸோ எப்படி கிங்டம்ஸ் எல்லாம் அவர் அடுத்துக்குள்ள வரும், பிகாஸ் மண்டுத்தனமா இந்த எனிமீஸ் எல்லாரும் சேர்ந்து ஜீசஸ்க்கு எதிர்த்தா சண்டை போட வராங்க. ஸோ தட் இஸ் தேர் ஸ்டூபிடிட்டி, ரைட்? அதுதான் சாம் 2ல் இருக்கும். ஐயோ, இந்த கிங்ஸ் ஏன் என்னத்துக்கு இப்படி சண்டை போடுறாங்க அப்படின்னு சிரிச்சிட்டு பேசிட்டு இருப்பாங்க. ஸோ தே ஆர் ஸ்டாண்டிங் அகெயின்ஸ்ட் ஜீசஸ், காட் ஹிம்செல்ஃப். அதில் தான் தே ஒன்றும் இல்லாமல் ஆயிடுறாங்க, இல்லையா? ஸோ தே பிகம் அ நோபடி அகெயின்ஸ்ட் வென் தே கம் டு ஃபைட் அகெயின்ஸ்ட் ஜீசஸ். ஓகே, ஸோ இந்த இதில் அந்த த்ரோன்ஸ் வர் புட் இன் பிளேஸ் நடந்து முடிகிறதுக்கு அவ்வளோ காலம் எடுக்கும். அது வரைக்கும் அவங்களால ஆர்மியை கிளப்ப முடியுது, கூட்டம் சேர்க்க முடியுது, எதிர்த்து நிற்க முடியுது, இல்லை? அதான அர்த்தம், கரெக்டா? ஸோ
அது வரைக்கும் அந்த சண்டை வந்துட்டே இருக்கும். அந்த enmity goes on and on and on till the thrones are all put down. அது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜீசஸ் ஸ்டார்ட்ஸ் ரூலிங். ரைட்? ஓகே. ஸோ யூ வில் see from chapter 20 கொஞ்சம் வேற மாதிரி மாறும். பேபிலோன் has fallen எல்லாம் வந்து அது மாறும். ஸோ அந்த 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 பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் அந்த ஒரு சின்ன ஃப்ரேஸ் த்ரோன்ஸ் வில் பி புட் இன் பிளேஸ் அது எடுத்துகிட்டு போகுது. ஓகே, வி வில் கண்டினியூ நெக்ஸ்ட் டைம். நிறைய டைம் ஆயிடுச்சு. ஸோ வி வில் கண்டினியூ தட். தேங்க் காட் ஃபார் திஸ் கிரேட் டைம். சாந்திகா, தேங்க்யூக்கா. Thank you, Pramila. Thank you so much. Thank you, dear sisters, for joining. Germany lama. ஆமாங்க்கா. யாராவது ஒருத்தர் ஜெர்ம் பண்ணுங்க. வசந்தி சிஸ்டர் ஜெர்ம் பண்ணுங்க சிஸ்டர். வசந்தி ஜெர்ம் பண்ணிடுறீங்களா? பண்றேன் சிஸ்டர். ஆ. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி பிதாவே, ஒருவராக பெரிய அதிசயங்களை செய்கின்றவரே, உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம் ராஜா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் தகப்பனே, உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம் ராஜா. இந்த வேளையில் கூட ராஜா ஆண்டவரே, இந்த நேரத்தை ராஜா எங்களுக்கு தந்த ஆவிக்குரிய மன்னாவே ராஜா, சகோதரி அவர்கள் மூலமாக எங்களுக்கு நீர் கொடுத்ததற்காக உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம் ராஜா. இப்பொழுது சகோதரியால் வழங்கப்பட்ட ஒவ்வொரு மன்னாவும் ராஜா எங்கள் ஆத்மா வாழ்வதற்கு ராஜா, எங்க ஆத்மா மகிழ்வதற்கு, உமக்குள் இன்னும் நாங்கள் வேரோண்டி நின்று ராஜா நீர் விரும்பும் கனிகளை, அதிகமான கனிகளை தருவதற்கு ராஜா ஆண்டவரே எங்களுக்கு அது பக்க பலமாக அமைந்ததற்காக ஸ்தோத்திரம் ராஜா. இந்த வார்த்தைகளை ராஜா எங்கள் இருதயத்தின் ஆழத்தில் பதித்து வைத்து ராஜா எங்களுக்காக நீர் அன்றே ராஜா ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்ட, தேவனால் முன்குறிக்கப்பட்ட ராஜா எங்கள் நிமித்தம் நீர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ராஜா, எவ்வளவு நிந்திக்கப்பட்டு ராஜா சிலுவை மரணத்தில் உம்மை தாழ்த்தினீரே ராஜா. அதனால் நாங்கள் இன்று ராஜா ரட்சிப்பையும் மீட்பையும் ஐக்கியத்தையும் நாங்கள் அடைந்துள்ளோம் ராஜா. இந்த ஸ்லாக்கியம், இந்த தருணத்தை நீர் தந்தே ராஜா. ஆண்டவரே, அந்த சத்தியங்கள் எங்கள் இருதயத்தில் ஆழமாக பதிந்து ராஜா எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியிலும் ராஜா உம்மை நினைத்து உம்மக்கு நாங்கள் நன்றி அறிதலோடு இருக்க ராஜா, எங்கள் முகத்தை உம்மை நோக்கி பார்க்க, எங்கள் முதுகை ராஜா உலகத்துக்கு காட்ட நீங்கள் கிருபையாக இறங்குங்கள் ராஜா. சகோதரியை இன்னும் அதிகமாக பயன்படுத்துங்கள் ராஜா. அவர்கள் போக்கையும் வரத்தையும் நீங்கள் ஆசீர்வதித்துக் கொடுங்கள். சுகம், பெலன், ஜீவன் ஆண்டவரே மூன்றையும் ராஜா அவருக்கும் அவரோடு பக்க பலமாக இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கொடுங்கள் ராஜா. இதை ஏற்படுத்தி கொடுத்த ஆண்டவரே சகோதரி, எங்கள் அன்பின் சகோதரி சாந்தி சிஸ்டர் அவர்களுக்காக வேண்டிய ராஜா நாங்கள் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றோம். அவர்களுக்கும் ராஜா நீங்கள் ராஜா அவர் சுகம், பெலன், ஜீவனை பாதுகாத்து கொடுங்கள் ராஜா. இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றுங்கள். கரத்தின் கிரியைகளை எல்லாம் நீங்கள் ஆசீர்வதிங்கள். இணைந்திருக்கின்ற ஒவ்வொரு சகோதரிகள், வர இயலாத சகோதரிகளுக்காகவும் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றோம். அவர்களையும் நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்துங்கள். இன்னும் ஆயிரக்கணக்கான பேர் இந்த கூடுகையில் இணைந்து ராஜா நீர் அளிக்கும் சகோதரி மூலமாக நீர் அளிக்கும் இந்த ஆத்ம மன்னாவை எடுத்து நாங்கள் சீர்பட ராஜா ஜீவனுக்கு ஏதுவான வசனங்களாக நாங்கள் பார்க்க கிருபையாக இறங்க வேண்டுமாறு எனது மெய்ப்பெரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய பொற்பாதங்கள் பதிந்து கெஞ்சி கேட்டுக்கொள்கின்றேன் என் இனிய பரமபிதாவே. ஆமேன். ஆமேன். Thank you. Thank you.